பெரிய எதிர்பார்ப்பு காசை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. இந்த கேஜிஎஃப்ல இன்னைக்கு பெரிய விஷயம், கவரில் காசு போட்டுக்கிறாங்க, அப்புறமா அடுத்த வாரம் கொடுத்துட்றாங்க. ரைட்டர்களெல்லாம் போயிட்டு வேலைக்கு வச்சு அவங்க கணக்கு போட்டுக்கிறாங்க. இந்த பொய்யை நம்புறதுக்கு ஆயிரக்கணக்கான இருப்போம். உண்மை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு காது இருக்காது. அதனால நாங்கள் வெறுத்துட்டோம். இதுதான் உண்மை. ஆனால் தொழிற்சங்கம்னு வந்த பிறகு அந்த பணிகளை விட்டு ஓடுறதுக்கு இல்லை, அதை எடுத்து செய்யறதுக்கு தான். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு என்ன நிலவரம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பணம் நிலுவைத் தொகை ஒரு ஹைகோர்ட் ஆர்டர்ல 6% வட்டி போட்டு பணம் கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர். இந்த கேஸ் போட்டது வந்து அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் 2007 வழக்கு எண் 973/2007 அது போட்டது அன்னைக்கு இருந்த தலைவர். அந்த வழக்குல வந்து தீர்ப்பு வந்துக்குது. 24 மே மாசம் வழக்குல தீர்ப்பு வருது. 6% வட்டி போட்டு கொடுங்க. இந்த வழக்கு எடுத்து நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னாக்கா, திடீர்னு ஒரு குரூப் வருது, 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குரூப் வருது, திடீர்னு தொழிலாளிகள் மேல அக்கறை வருது, திடீர்னு கேஸ் போடுறாங்க, திடீர்னு ஜெயிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். திடீர்னு அக்கறை வருது, சந்தோஷம். திடீர்னு வழக்கு போடுறாங்க, அவர் நிக்க வச்சு இந்த கேஸை நடந்தாங்க, சந்தோஷம். ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்றது ஆபரேஷன் பண்ணி நாங்கள் அப்புறமா சொல்றோம். அவங்க அமைதியா இருந்தாங்கன்னா நாங்கள் அமைதியா இருப்போம். தவறா எதனா பண்ணாங்கன்னா அது என்ன பிரச்சனை, ஏன் வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். தொழிலாளர்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும். கேஸ் ஆச்சு, 6% வட்டி போட்டு கொடுன்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த கேஸ் வந்து என்ன ஆச்சு அதுக்கப்புறம்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். கேஸ் டிஸ்போஸ் ஆனதுமே உங்களுக்கு நல்லா சொல்றேன், கவனிங்க. இந்த கேஸ் நல்லா உட்காந்து படிச்சுக்கணும்னாக்கா, ஒரு முழு பூசணிக்காவை சாப்பாட்டில் மறைச்சு கதை கேள்வி கட்டுப்பிட்டோம். இது நடந்திருக்குது. 2013 சுப்ரீம் கோர்ட் போன வரைக்கும் தான் அந்த ஹைகோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது. அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றோம் ஹைகோர்ட்ல. 2013 குளோபல் டெண்டர் சொன்னாங்களே, அதுக்கப்புறம் காசு கொடுக்குது, அதோட நின்றுச்சு. 2016 என்ன ஆச்சு, 2018 என்ன ஆச்சு, 2020 என்ன ஆச்சு, 2024 இன்னைக்கு என்ன ஆச்சு, கதையே இல்லை. இதெல்லாம் அந்த கோர்ட்ல தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த அரசாங்கம், இந்த மேனேஜ்மெண்ட் அப்பீலுக்கு போய்க்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கா, 2016 டெண்டரை ஸ்டாப் பண்ணது யாரு, மத்திய அரசு. MMDR சட்டம் கொண்டு வந்துட்டோம். அந்த சட்டத்தினால குளோபல் டெண்டர் விட முடியாது. மாநில அரசாங்கத்துக்கு சொத்தை கொடுக்குறோம், எடுத்துக்கொண்டுட்டான். நிக்க வச்சது யாரு, மத்திய அரசு. அதுக்கு பொறுப்பே இருக்கிறது தொழிலாளி கஷ்டப்படணும். அதை பத்தி கோர்ட்ல பேசல. சரி, மாநில அரசாங்கம் தான் அந்த சொத்தை எடுத்துக்கிறான். அவனை போய் கேட்டாக்கா, அங்க இருக்கிறது ஒரு ஆட்சி, இங்க இருக்கிறது ஒரு ஆட்சி. சொத்தை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கூட இவ்வளோ பெரிய பர்டன், கடன் சுமை. இன்னைக்கு 2000 கோடி, அன்னைக்கு 1500 கோடி. 2016 சொத்தெல்லாம் எடுத்துக்கோ, ஆனா 1500 கோடி ரூபாய் கடன் இது, அதை கட்டு. அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டர், இப்ப இருக்கிற சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அவர்கள், மாண்புமிகு சித்தராமையா அவர்கள், அவர் சொல்றாரு, சொத்தையும் கொடுக்குறேன், இவ்வளவு பேர் கடத்தையும் கொடுக்குறேன், எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு நம்ம சங்கம் என்ன பண்ணோம், சீஃப் மினிஸ்டர் சந்திச்சு அவரை, இல்லை வந்து சொத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, அதுக்கு வேண்டிய பணம் நிறைய இருக்குது, இல்ல நீங்க எடுத்து நடத்தலாம் போது என்கிட்ட பணம் இல்லைன்னா. அப்ப நாங்க சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் நாங்க எடுத்துன்னு வரோம், நீங்க ஒப்பந்தம் பண்ணும் போது தான் நம்மளை கூப்பிட்டு 2016 புரிந்துணர்வு ஒப்பந்தம், சைனாட் கோல்டு. நல்லா கவனிக்கா, சைனாடு பண்ணி நேற்று வரல, சைனாடு பண்ணி போன வருஷம் வரல. மைன்ஸ் எடிக்கு திறந்தானுங்களோ ஒரு 150 வருஷமா கொட்டினுக்கிற சைனாடு திடீர்னு ஒரு நாள் தங்கம் வலையில, ஏற்கனவே தங்கம் இருந்திருக்கான். அன்னைக்கே சொன்னோம், சைனாட்டு மண்ணில் தங்கம் இருந்தது, அதை தொடர்ந்து நடத்துங்க, இன்னொரு 10 வருஷம் இருக்கும், 10 வருஷத்துல தொழிலாளி வேலை செய்வாங்க. அன்னைக்கு செத்து போன 1000 பேர்ல குறைஞ்சது ஒரு 500 பேர் தான் உயிரோட இருப்பாங்க. எந்த அரசாங்கமும் கேட்கல. சைனாட் மண்ணில் கோல்டே இல்லை. நான் அதை ப்ரூவ் பண்ணது நம்ம சங்கம். பல்வேறு திட்டங்கள் ஆஸ்திரேலியாக்காரங்களை கொண்டு வந்து பல்வேறு திட்டங்களை போட்டு அது மேல ஆராய்ச்சிங்க பண்ணி இதுல தங்கம் இருக்குதுன பிறகு திடீர்னு கண்ணு திறந்துருச்சு மத்திய அரசுக்கு. ஓ, தங்கம் இருக்குதா அப்படின்னு. உனக்கு நாங்க இதுல தங்கம் இருக்குதுன்னு காமிச்சதை எங்களுக்கு உதவுறதுக்கு தான், நீ பொள்ளாச்சின்னு போறதுக்கு இல்லை.
நட்ட நடு ராத்திரியில 2001 28 பிப்ரவரி நீங்க எல்லாம் வேலை இல்லை வெளியே போடான்னு தோத்துன மத்திய அரசு, மறுவாழ்வை பத்தி சிந்திக்காத மத்திய அரசு, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, மறுவாழ்வே இல்லை. அடிப்படை சுகாதார வசதிகள், தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாது, பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, நடுத்தரல விட்டு கம்பெனி க்ளோஸ் வெளியே போ அப்படி விட்டு போன மத்திய அரசு, தங்கமே இல்லைன்னு சொன்ன மத்திய அரசு திடீர்னு வரான். என்னைக்கு 24 வந்து நாங்களே தங்கம் எடுக்கிறோம், எங்களுக்கு ஒப்புதல் கொடுங்க கர்நாடக அரசு கேட்கிறாங்க. இது கர்நாடக அரசு இருக்கிற பாருங்க. முக்கியமா இந்த மைனிங் பகுதியை திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க. எல்லாரையும் கூற சொல்லுவேன், அரசியல்வாதி ஆட்டம், அதிகாரிய வர்க்கம் ஆட்டம், புறக்கணிக்கப்படுறது தங்கவயல் பகுதி திட்டமிட்டு புறக்கணிக்கிறான். கேட்டாக்கா இங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து வந்து வந்தேறீங்க, ஷெட்யூல் காஸ்ட் மக்கள், லிங்குவிஸ்டிக் தமிழ் மைனாரிட்டிஸ், ரிலீஜியஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் முத்திரை. என்னத்துக்கு நாங்க ஒரு திட்டத்தை எடுத்து இந்த தங்க வயல்னா என்ன, இந்த பூமியில என்ன கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அந்த செய்திக்கு என்னன்னாக்கா எங்களுக்கு பேரு கெடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இந்த மூடி இருக்குது பாரு, கண்ணை மூடி இருக்குது பாரு அரசாங்கம், அது கண்ணை திறக்கிறதுக்கு. தங்கம் இல்லைன்னு சொன்ன மத்திய அரசு தங்கம் இருக்குதுன்னு சொல்லி நீங்க சைனாடு மணிக்கு இன்ட்ரெஸ்டா வரான், நாங்க எடுக்கிறோம். சரி எடுக்கிற இதால என்ன லாபம் எங்க ஊருக்கு? 25,000 கோடி ரூபாய் கோல்டு ஏற்றினா தங்க வயலுக்கு எவ்வளவு போடுவேன்? ஏதோ பதில் கிடையாது. நல்லா இன்னும் சிந்திங்க. மாநில அரசு சொத்தெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்றான். அவன் பாரு இருக்கிறான் தமிழ ஷெட்யூல் காஸ்ட், அதனால வானா கேட்டு பாருங்க. 25,000 கோடி ரூபாய் இருக்கிற சொத்து எனக்கு வேண்டாம், வெறும் 75 கோடி ரூபாய் கருத்தை குத்தா போதும் குத்துட்டான், மத்திய அரசு குத்துட்டான். சரிடா மாநில அரசு நீ கொடுக்குறிய, இங்க ஒரு 3,500 தொழிலாளி கஷ்டப்பட்டுக்கிறான், இன்னும் வீடு அவனுக்கு சொந்தம் ஆகல, இன்னும் செட்டில்மெண்ட் ஆகல, அதெல்லாம் கொடுன்னு ஒரு கண்டிஷன் போட்டானா கேபினட் டிசிஷன்ல கிடையாது. இங்க தொழிலாளி பத்தி அக்கறையே கிடையாது. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. அரசாங்கத்துக்கு என்னத்துக்கு ஏன் இந்த மாதிரி புறக்கணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற பிளவுகள், உண்மையா சொல்லுவோம் பிளவுகள், தொழிற்சங்கத்திட்ட பிளவுகள், சொசைட்டி கிட்ட பிளவுகள். அவன் ஒரு குரூப் ஒரு கோரிக்கை எடுத்து அந்த கோரிக்கையை ஒன்னா சேர மாட்டான். அவனுக்கு வேண்டியது ஒரு யூனியன், ஒரு சொசைட்டி, அதுதான் ஒரு கோரிக்கை, அதை தான் வச்சுட்டு போயிருப்பான். தொழிலாளிகள் சேர்க்கவே மாட்டாங்க. இதை பாக்குறான் அரசாங்கம், பாக்குறான் இவனுக்கு ஜென்மத்துக்கு ஒன்னா சேர மாட்டானுங்க. எப்படின்னா ஆடுன்ட்டு ஆட வச்சிருக்கிறான். இன்னைக்கு 24 வருஷம் ஆச்சு, செட்டில்மெண்ட் கிடையாது. நல்லா சிந்திச்சு பாருங்க மக்கள். இன்னைக்கு வந்துட்டு மீண்டும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மத்திய அரசு விட்டுட்டு 2001 போயிட்டு 24 வருஷம் பொறுத்து எந்த மூஞ்சம் இல்லாம, முகம் இல்லாம, வெக்கம் இல்லாம, தங்கமே கிடையாது இங்க. எங்க சொல்றான்? பிஐஎஃப்ஆர்ல சொல்லிக்கிறான், சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிக்கிறான், ஹை கோர்ட்ல சொல்லிக்கிறான், தங்கமே இல்லைன்னு. திடீர்னு தங்கம்னு வரான். எந்த மூஞ்சில வச்சுட்டு வரான்? இப்ப நான் சொன்ன ஒரு அதிகாரி கிட்ட பேசிக்கும் போது, நீங்க திடீர்னு தங்கம்ன்றது நீங்க வந்தீங்கன்னா ஏற்கனவே இறந்து போன 1500 தொழிலாளிகளோட மரணத்துக்கு நீங்க தான் பொறுப்பே இருக்கட்டும். உங்க மேல கொலை குற்றம் போடுவேன் கேஸ். நானு நீங்க எடுத்த தவறான முடிவு, தவறான தகவலால் தான் நீங்க இன்னைக்கு தங்க இல்லைன்னு மூடிட்டு இன்னைக்கு தொழிலாளிகளை நடுத்தர நிக்க வச்சு 1500 தொழிலாளி செத்தா, 3500 குடும்பம் இன்னைக்கு தினக்கூலியா ட்ரெயின்ல போகுது. படிக்கிற வயசு புள்ளிங்களா இன்னைக்கு போயிட்டு ட்ரெயின்ல கஷ்டப்படுத்துங்க. வெக்கமான இல்லாத கோல்டுக்கு வரீங்களா, வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். இவங்க எல்லாம் கேட்டாக்கா அவன் புரி வைக்கிறது எங்க தனிப்பட்ட சங்கத்தை தான். அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது தான் எதிரி. அரசாங்கத்திட்ட குலாமாக்கணும்னு நல்லா பாருங்க. இன்னைக்கு அரசாங்கம் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், மத்திய அரசு ஆகட்டும், மாநில அரசு ஆகட்டும், எடுத்து கேள்வி கேட்கறது நாங்க மட்டும், நம்ம சங்கம் மட்டும்தான். ஒரு வாயை கேட்க மாட்டோம், எழுத்துப்பூர்வமா கேட்கிற பதில் சொல்ல மாட்டேன்றானுங்க, பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க. இப்ப என்ன ஆச்சு? இந்த பணத்துக்கு ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வருது, 6% வட்டி போட்டு பணம் கொடுங்க. உடனடியா என்னுடைய தலைமை செயல் அதிகாரி நான் டெல்லி காமிச்சு அங்கிற புது மேனேஜிங் டைரக்டர் ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் பாஜ்பாய் அவர் சந்திச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அவர் டெல்லியில தங்கி இருக்கிற மக்களுடைய குறையெல்லாம் சொல்றாரு. இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்காதீங்க, அந்த காசை கொடுத்துருங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவேன், எதனா பண்ணிக்கோன்னு. அவனுக்கு பாரு, அதை பத்தி ஒரே ஒரு சிந்தனை கூட கிடையாது. தொழிலாளிகளா அப்படி யாரும் இல்லையா அங்க அப்படின்றான். எல்லாருக்கும் செட்டில் பண்ணி ஆச்சுன்றான். இது எவ்வளவு ஒரு தவறான சிந்தனை பாருங்க. அப்புறம் இன்னொன்னு, 2016 எம்எம்டிஆர் சட்டத்தை சொல்லிட்டு திருப்பி இன்னொன்று 2018
சிபிஎஸ்சி கைட்லைன்ஸ்னு ஒன்று வருது. அப்படின்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸ் என்னன்னாக்கா, ஒரு கம்பெனியை மூடினா கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்ட்டு இப்போ இருக்கிற பிஜேபி அரசு ஒரு திட்டத்தை போடுறாங்க. ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது, மூடுறதுக்கு முன்னே என்னென்ன தொழிலாளிக்கு எப்படி செட்டில் பண்ணணும், வீடு எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு டியூஸ் எப்படி கொடுக்கணும்னு அழகாக டேட்டு போட்டு கொடுக்குறாங்க. இரண்டாம் தரம் குடிமகனா, இரண்டாம் தரத்து பிள்ளையா மத்திய அரசாங்கமும் பார்க்குது, மாநில அரசாங்கமும் பார்க்குது. இங்க 23 வருஷமா, அதாவது என்னைக்கு பிஜேபி மூடப்பட்டதோ அன்னிலிருந்து அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டு பேரும் மாமியார் மருமக சண்டை போடுறப்ப சண்டை போடுறாங்க. அதாவது அவங்க ஒன்று சொன்னா இவங்க ஒன்று சொல்றது, இவங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்றது. அதாவது கடந்த மாதம் ஜூன் மாதத்தில் ஒரு கேபினட் நோட் ஆகுது. அதாவது கேஜிஎஃப்ல ஏகப்பட்ட ட்ரெயிலிங் டம்ப் 13 இருக்கான். அதாவது ரிவைவ் பண்ணாங்க உபயோகப்படும் அப்படின்ட்டு கேபினட் டிசிஷன் ஆகிடுது. 2020 எடியூரப்பா சிஎம் சமயத்தில் ஒரு டிசிஷன் ஆகுது. என்ன டிசிஷன் ஆகுதுன்னா, இது போல இந்த மைண்ட் இது போல உபயோகப்படாது, ஆகையினால இருக்கிற இடத்த ஒரு 3000 ஏக்கரை ஒரு பார்க் பண்ணலாம் அப்படின்றது பிரகலாத் ஜோஷி மைனிங் மினிஸ்டர் சிஎம் எடியூரப்பா அவர் சொல்றாரு. 2023 ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடினால இங்க எந்த வேலையும் நடக்காத போச்சு. ஆகினால் மனவியல் ரீதியாகவும் போராடுறாங்க, உளவியல் ரீதியாகவும் போராடுறாங்க, பொருளாதார ரீதியாகவும் போராடுறாங்க. இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவெள்ளியோ, இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியோ வைக்க பல பேர் முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி முயற்சி பண்ணே தவிர ஏதாவது சரியான பலன் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் தாண்டி இன்னும் நீங்க தனிப்பட்ட மனிதர்கள் இல்லைங்க, அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் சிலர் இலைமறைவா காய்ப்பால வேலை செய்றாங்க. ஆனா இந்த பிஜேபியில வேலை செஞ்சவங்க அந்த நன்றி உணர்வுக்காக தன்னால இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த கேஜிஎஃப் வேலை செஞ்சிருக்காங்க. எனக்கு கேஜிஎஃப் எனக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு நான் பெங்களூர். ஆனா கேஜிஎஃப் ஏதோ ஒரு விட்டக்குரியோ தொட்டக்குரியோ நான் கேஜிஎஃப் வந்தீங்க, ஏதோ கொஞ்சம் வேலை செய்ய நினைக்கிறேன், ஏதாவது பிரிட்ஜ் பண்ணலாம், ஏதாவது சரியா செயல் பண்ண நினைக்கிறேன். எனக்கு அரசியல் ரீதியாக பல தாக்கங்கள், பல பயமுறுத்தல்கள், ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு இருக்கு. இங்க வேலை செய்ய மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க நமக்கு நிரந்தரமான வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி வேணும். இப்போ கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப்மெண்ட் கூட கிட்டத்தட்ட 3000 ஏக்கரை இங்க நோட்டிபிகேஷன் பண்ண சொல்லி ப்ரோசஸ் ஆயிடுது. போர்டும் போட்டான். ஒரு கால் அந்த போர்டு போட்டா, ஒரு கால் நீங்க கேடிக்கு வந்தா இங்க, அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 75% மானியம் கொடுக்குறாங்க. 25% ஃபார் தி எஸ்சி எஸ்டிசி, ஓபிசிக்கு 25%. மைனாரிட்டி லிஸ்ட் வரல, ஆனா ஓபிசி சேரலாம், எஸ்சி எஸ்டிக்கு சேரலாம். கேஜிஎஃப்ல பெரும்பான்மையான மக்கள் எஸ்சியா இருக்காங்க, எஸ்சி கன்வெர்டரா இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆகையினால 75% சப்சிடி கொடுத்தாங்க. இங்க குறைஞ்சபட்சம் எஸ்சிக்கு 2 ஏக்கர் தான் இருந்தாங்க. 2 ஏக்கர்ல 2 ஏக்கர்ல 2 கோடி ரூபாய்க்குள்ள இருந்தாங்க 75% சப்சிடி கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா, இங்க ஒட்டுமொத்தமான கேஜிஎஃப் மக்கள் என்ன சொல்றேன், இது அசோசியேஷன் சார்பா ஒரு தீர்மானம் பண்ணி, குறிப்பா கேஜிஎஃப்ல இருக்க, அதாவது 3000 சைட் இருக்குனாக்கா அதுல 25% முழுக்க கேஜிஎஃப்காக இவங்க கொடுக்கணும். காரணம் ஏன்னாக்கா, இங்க வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு. இங்க வேலை வாய்ப்பு எப்படின்னாக்கா, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், ரெடி ஆகணும், பஸ் ட்ரெயினை பிடிக்கணும், பெங்களூருக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், வேலை செய்யணும், மறுபடியும் 6 மணிக்கு 7 மணி ட்ரெயினை பிடிக்கணும், அப்படியே 10-10 மணிக்கு பெங்களூர் கேஜிஎஃப் போகணும், மறுபடியும் தூங்கணும், மறுபடியும் சாப்பிடணும். இது இந்த லைஃப் ரொட்டீன் ஒரு மெஷினல் லைஃப் ஆயிட்டு இருக்கு. அவனுக்கு சண்டேல சரி, லீவு நாட்கள்ல நிம்மதியா படுத்து தூங்கலான்ற ஒரு எண்ணமே காரணம் கேஜிஎஃப் இருக்கிற மக்களுக்கு. ட்ரெயின், பஸ், 2 வீலர், இருக்கப்பட்ட ஒரு கார். அதனால இங்க இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போராட்டமா இருக்கு. அது பெங்களூர்ல இருந்து தேவரளி, பெங்களூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர், எச்பிஆர்ல ஒரு 10 கிலோமீட்டர். அவங்கெல்லாம் வாட நிலை எடுத்துருமா இருக்கு, ராஜபோகத்தோட வாழ. ஆனா ராஜபோகத்தோட கேஜிஎஃப்ல வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு நரகலோகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது எல்லா கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் இது பிஜிஎம்எல் க்ளோஸாக இருந்தாலும் தொடர்ந்து
இந்த பிஜிஎம்எல் தொழிலாளர்கள் நலத்திற்காக பல வருடங்களாக விடாமுயற்சியோடு பலரை சந்தித்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுங்களும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரிடத்துலையும் அவங்களோட முடிஞ்ச எல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரலையும் எந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ என் லிமிட்ஸ்குள்ளே சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் நானும் இந்த கோலார் தங்கவேலில் சேர்ந்தவன் தான். என்னுடைய தகப்பனாரும் வந்துட்டு இந்த பிஜிஎம்மில் ஒர்க் பண்ணுவேன். அதனால் எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதுன்றனால கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு நான் பேசுவேன். இவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆன பிறகு பிஜிஎம்எல் மைன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது கேஜிஎஃப்ல. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இவ்வளோ நாள் இல்லாத ஒரு விஷயம் வந்துட்டு இப்போது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய ப்ரொபோசல்ஸ் போயிருக்கு. மினிஸ்ட்ரியிலேருந்து சில பாசிட்டிவ் எஃபர்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. நல்ல சிக்னல் கிடைச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து கூட வந்துட்டு இந்த கேஜிஎஃப், இந்த தங்கவயல் பிஜிஎம்எல்ல வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து நம்ம முன்னேற்றமாக கொண்டு செல்லணும், வேலை வாய்ப்பினை எப்படி தரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். குறிப்பாக இந்த சொசைட்டிலேருந்து பல முயற்சிகள் நடந்திருக்கு. நானும் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பணம் செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய உழைப்பை கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக வந்துட்டு இந்த பிரசிடென்ட் மிஸ்டர் ஜெயக்குமார், மிஸ்டர் பால், அதர் டீம் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துட்டு விடாமுயற்சியோடு இருக்காங்க. நிறைய மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. ஒரு சில மீட்டிங்கில் வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அவங்கள முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லியிருக்கோம். விரைவில் வந்துட்டு ஒரு நல்ல செய்தி வந்து இந்த தங்கவேலுக்கு வந்து சேருன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அனைவரும் கோலார் தங்கவேலை சேர்ந்தவங்க அனைவரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த காரியங்கள் நிறைவேறும். ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு இருக்குது. பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டூரிசம் சென்டர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மில்டெலிங்ஸ் குறிப்பாக இந்த சைனாடுன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த சைனாட் டம்ப் வந்துட்டு கூடிய விரைவில் குளோபல் டெண்டர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அனைவரும் சேர்ந்து வந்து ஒத்துழைப்பு தரணும். தந்தால் மட்டும்தான் இந்த காரியங்கள் நிறைவேறும். அது இல்லாமல் பெங்களூருக்கு அடுத்து ஒரு சிட்டி இருக்குதுன்னு சொன்னால் சொல்லக்கூடிய அளவில் வந்துட்டு கோலார் தங்கவேல் மட்டும்தான். வேண்டிய அளவுக்கு வந்து லேண்ட் இங்கே மட்டும்தான் இருக்குது. அந்த பேரன் லேண்ட் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு கவர்மெண்ட் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காங்க. சொசைட்டி மூலமா பல ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ரொபோசல்ஸும் வந்துட்டு ஒரு ஆக்டிவ் கன்சிடரேஷனில் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஒரு 40% ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவ் ஆனாலுமே சரி, மிகப்பெரிய அளவில் இந்த கேஜிஎஃப்ல வந்துட்டு ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இது எல்லாருமே வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு வார்த்தையில் பேசலை, செயல் வடிவத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்கள், நம்ம போராடுறது கேட்கறது முறை பிரகாரமாக லீகல் ஸ்டேட்டஸ்க்குள்ளே தான் நம்ம கேட்கணும். எது கேட்டாலுமே அது ஒரு காமன் கான்சியஸ்ன்னு சொல்லுவோம். பொது நிலைமை எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டு, இது என்டியூஸ் யாருக்கு போய் சேருதுன்றது ஒரு முடிவு நம்ம பண்ணணும். என்ன தேவை இந்த கேஜிஎஃப்க்கு, என்ன தேவை, இங்கே என்ன சூழ்நிலை இருக்குது, நம்மளால் எந்த இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றத வந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரப்போசல் நம்ம கொடுக்கணும். அதுபோல் பல ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்குள்ளே கூட அது ஏதாவது வந்து செய்யணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி வந்துட்டு பல முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ கேஜிஎஃப்க்கு வந்துட்டு வெகு விரைவில் வந்துட்டு ஒரு விடிவெளியை நம்ம பார்க்கலாம். வித்தின் 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அப்ரூவல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த சொசைட்டியோட முயற்சியும் வந்துட்டு ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. பல முறை இவங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டு டெல்லிக்கு போயிருக்காங்க, பெங்களூர் போயிருக்காங்க, மினிஸ்டர்களை பார்த்துருக்காங்க, செக்ரட்டரிங்களை பார்த்துருக்காங்க, எல்லாருமே பார்த்து அவங்களோட முடிந்த முயற்சிகளெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், உடனே இதெல்லாம் நடக்காது. ஏன்னு கேட்டால் பப்ளிக் இன்வால்மெண்ட்டுன்ற வர்றப்போ சில விஷயங்கள் வந்துட்டு அது நேரம்